கொஞ்சம் ரெண்டு சைடுல நான் கொஞ்சம் பின்னாடி நவுந்து போங்கண்ணா. நான் பின்னாடி கொஞ்சம் நவுந்து போங்கண்ணா. ஐயா குறுக்க வராங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திரைப்பட நடிகை நட்சத்திர பேச்சாளர் நமிதா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாலே பேச இருக்கிறார்கள். வணக்கம். நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த திரைப்பட நடிகை நட்சத்திர பேச்சாளர் அன்பு சகோதரி நமிதா அவர்கள் நம் சிறிது நேரத்தில் உங்களிடத்துல பேச இருக்கிறார்கள். தேசிய செயற்குழு உறுப்பினர் திரைப்பட நடிகை நட்சத்திர பேச்சாளர் நமிதா அவர்கள் உங்களிடத்தில் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்னால நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் 2 வார்த்தைகள் பேசுவார்கள். அவங்க அப்படியே நிற்கட்டும், அப்படியே இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, புதுக்கோட்டை சட்டமன்றத்தில் தாமரை சின்னத்தில் வேட்பாளராக இருக்கின்ற என்னை எனக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும், எனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக எங்களை ஆதரித்து ஆதரவு தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் எங்களுடைய நட்சத்திர பேச்சாளரும் ஆகிய அக்கா நமிதா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா? சவுண்டே வரலமா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சௌக்கியமா? எல்லாமே எப்படி இருக்கீங்க? அக்கா, தங்கச்சி, பாட்டி எல்லாமே பின்னாடி இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? உங்க எல்லாருக்கும் அண்ணா கூப்பிடலாமா? கோச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோ சூட இல்லை இப்போ, அதுக்காக இந்த டைம்ல உங்க எல்லாருக்கும் சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம கரைச்சி பத்தி உங்க எல்லாமே பத்தி கொஞ்சம் பேசணும் ஆசை இருக்கு. 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க எனக்கு. நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள், நம்ம தலைவர் நைனா நாகேந்திரஜி அவர்கள் மற்றும் நம்ம தமிழ் சிங்கம் அண்ணாமலை அவர்கள், நம்ம எக்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் சி விஜய் பாஸ்கர் அவர்கள், அவங்க எல்லாமே பத்தி உங்களை எல்லாருக்கும் நல்லபடி தெரியும். ஸ்ரீ சி விஜய் பாஸ்கர் அவர்கள் ஏற்கனவே புதுக்கோட்டை மக்களுக்காக மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். நிறைய ஏழை மக்களுக்காக உதவி செய்தார். அப்படிப்பட்ட சி விஜய் பாஸ்கர் அவங்களோடு அவங்க தம்பி என் ராமச்சந்திரன் அவர்கள், நீங்க தைரியமா ஓட் போடுங்க. என் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்லா படித்தவர். அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா வசதி. நம்ம எடப்பாடி ஐயா பெண்களுக்காக 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறோம், 2 வீலர் வண்டி வாங்குறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லாமே ஆண்களுக்கும் பஸ் டிக்கெட் இலவசமா கொடுக்க போறோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப வசதியாது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் கூட இலவசதியா கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பெண்களுக்கு, தாய், அக்கா, என் தங்கச்சி எல்லாருக்காக என் மனசுல ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு வருஷம் உங்க எல்லாம் வாழ்க்கையில ஒரு ஒரு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை என்ன தெரியுமா? குடிக்கிற ஆளு, குடி. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இது பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? கரெக்ட் தான். சோ ஒரு கரைச்சி இந்த மாதிரி டாஸ்மாக், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் டாஸ்மாக் ஃபுல் டே ஓபன் இல்ல. மத்தியானுக்கு 12 மணி அப்புறம் இல்லைன்னா 2 மணி அப்புறம் தான். ஆனா இப்போ 24 மணி நேரம் ஓபன் இருக்கு. நம்ம
இப்ப எங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி கட்சிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? இல்லை. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஆமாங்க, நம்ம வெற்றி வேட்பாளர் என் ராமச்சந்திரன் அவர்களுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, பல்லவரத்னத்தை சார்ந்த அனைத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த இனம் உலகத்திற்கு ஆன்மீகத்தையும் அறிவியலை கொடுத்த இனம். சாராய கலாச்சாரத்தில், போதை கலாச்சாரத்தில், கஞ்சா கலாச்சாரத்தில் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்பதை தான் கூறிக்கொண்டிருக்கிறார். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் முத்துராஜ் அண்ணன் அவர்கள் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து செய்யவில்லை. அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். 12 மணிக்கு திறக்கக்கூடிய சாராய கடையில், டாஸ்மாக் கடையில் கள்ளச்சந்தையில் 6 மணிக்கு விற்க வைத்து அதிலிருந்து வசூல் செய்த வசூல் ராஜா MBBS என்றால் அது முத்துராஜா அண்ணன் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டு காலம் அவர் எதையுமே செய்யவில்லை. அவை செய்தது ஒன்றே ஒன்றுதான், வசூல் செய்தது மட்டுமே தான். அதனால் தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், அவர் முத்துராஜா இல்லை, வசூல் ராஜா MBBS என்று. அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். ஏனென்றால் இந்த மக்களை, இந்த மண்ணை, இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக பிறந்தவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களும் எடப்பாடி ஐயா அவர்களும். நம்மளை போன்ற நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஐயா 100 நாள் வேலை திட்டத்தை இவர்கள் 100 நாள் முழுவதாக கொடுக்காமல், 100 நாள் திட்டத்திற்கு தேவையான பணத்தை கொடுக்காமல் அப்படி ஆட்சி செய்து 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் இன்னும் 14 நாட்களில் தமிழகத்தினுடைய முதல்வராக வர இருக்கிறார். அவர் வந்தவுடன் முதல் கையெழுத்தை 100 நாளை 150 நாட்களாக மாற்றுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சு சொல்ல, கடைசியா முடிச்சுக்கிறேன். 1000 ரூபாய் நம்மள்கிட்ட கொடுத்து 5000 ரூபாய்க்கு குடிக்க வச்ச குடும்பம் அது. 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன், ஆடு, மாடு, கோழி, தாலிக்கு தங்கம். இன்னைக்கு ஒரு தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாய், 1,25,000 ரூபாய் இருந்த தங்கம் கிடைத்திருந்தால் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பெருகி இருக்கும். இன்னைய சூழ்நிலை, அம்மா கொடுத்த அனைத்து திட்டங்களையும் நிறைத்து வைத்து சென்று விட்டார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. 1000 ரூபாயை கொடுத்து 3000 ரூபாயை கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். மின்சார கட்டணத்தை 1000 ரூபாயை கொடுத்து இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தை எல்லாம், வாழ்வாதாரத்தை எல்லாம் சிதைத்து சென்றிருக்கிறார்கள். 1000 ரூபாயை கொடுத்து சரிபாதியாக கொடுக்காமல் பாதி பேருக்கு மட்டுமே கொடுத்து விட்டு அந்த பாதியையும் முழு ஆண்டாக கொடுக்கவில்லை, 2 ஆண்டுகள் மட்டும்தான் கொடுத்தார்கள். 32,000 ரூபாயை மட்டுமே கொடுத்து விட்டு அவர்கள் கொள்ளையெடுத்த பணம் ஒரு குடும்பத்தில் இருந்து 3,22,000 ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த திராவிட திமுக குடும்பம். அன்புக்குரிய பெரியவர்களை, தாய்மார்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த ஆட்சியை அறக்கற்ற வேண்டும். 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்த ஒரே வேலை அவர் உட்கார்ந்திருந்த சீட்டை தேய்த்தது மட்டும்தான் என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். காரணம், அவர் எந்த வேலையும் செய்யாமல், எந்த துறை சார்ந்த மந்திரியை சந்திக்காமல், எந்த துறை சார்ந்த அதிகாரியை சந்திக்காமல், இந்த மக்களுக்கு செய்யாமல், அனைத்து கிராமங்களிலும் இருக்க குடிநீர் வசதியை செய்து கொடுக்காமல் சென்றிருக்கிறார். ஒரே ஒரு முறை எனக்கு அண்ணாமலையுடைய தம்பியாக, டாக்டர் விஜயபாஸ்கரின் தம்பியாக, எனக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியின் பிள்ளைக்கு, மோடியின் பிள்ளைக்கு ஒரே ஒரு முறை, டிடிவியினுடைய பிள்ளைக்கு, ஐயா பாரிவேந்தருடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு முறை தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து காட்டுங்கள். 1680 கோடி ரூபாய் அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து தருகிறேன். ஏனால் பாரத பிரதமர் கேட்டு பெறக்கூடிய ஒரே தைரியம், ஒரே நம்பிக்கை நான் கேட்டு வர முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக நேரடியாக சென்று இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதியுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை பெருப்பதற்காக ஒரு வாய்ப்பினை தாருங்கள் தாமரை சின்னத்திற்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரே முதல் முறை ஒரே தமிழ்நாட்டிற்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதை பெற்றுக் கொண்டு வந்தவர் நட்சத்திரம், நம்பிக்கை டாக்டர் விஜயபாஸ்கர் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்து வந்த இந்த மருத்துவ கல்லூரி இன்றைய நிலை தெரியுமா?
எத்தனை பேஷண்ட் போனாலும் அந்த பேஷண்ட் செத்து வந்துகிட்டு இருக்கான். வண்டி தள்ளுனா காசு, வண்டியை தூக்குனா காசு, லிப்ட்ல ஏறுனா காசு, மாத்திரத்தை கேட்டா காசு. வறுமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ கல்லூரி இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சியை குடிப்பதற்கு ஒரு குடம் 10 ரூபாய். கிராமப்புறத்தில் தண்ணீர் வசதி இல்லை, சாலை வசதிகள் செய்யவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எந்த தகுதியுமற்ற, எந்த திறமையுமற்ற, எந்த வேலையும் செய்யக்கூடிய இந்த மக்கள் மீது, இந்த மண்ணின் மீது, புதுக்கோட்டை மக்கள் மீது அக்கறை செய்யாத ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இந்த முத்துராஜா அவர்கள். அவர் செய்வதெல்லாம் பொய், அவர் சொன்னதெல்லாம் பொய். முத்துராஜா என்று சமுதாய மக்களிடம் மாற்றி பொய் சொல்லி வாக்கை பெற்றார். அதோடு மட்டுமல்ல, அவர் செய்தது என்ன தெரியுமா? குடிக்க வைத்தது, வசூல் செய்தது, சீட்டை தேய்த்தது. இதை தவிர அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதையுமே செய்யவில்லை. அன்புக்குரிய பெரியோர்களை, தாய்மார்களே, ஒரே ஒரு முறை அண்ணாமலையோட தம்பிக்கு, நயினாரின் பிள்ளைக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள். இந்த மாவட்டத்தை திருப்பி காட்டுகிறேன். பேண்ட் சட்டை போட்டவன் நல்லவன் கிடையாது, வேட்டி சட்டை தமிழன் தான் நல்லவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேட்டி சட்டையை கட்டினவனை நம்மால் நம்ப மாட்டான், பேண்ட் சட்டை போட்டு வந்தா அவனை நம்புவான். அப்படி ஏமாந்த கூட்டம் தான் நாம். ஆனால் இன்னும் ஒரு முறை ஏமாறாதீர்கள். ஏமாறுது நம்ம புதுக்கோட்டை சட்டமன்றத்தை மட்டுமல்ல, இருக்கக்கூடிய 6 தொகுதியும் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இங்க மாவட்டத்திற்கு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஒரு தொழில்துறை ஃபேக்டரி கூட கிடையாது. 20,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கும். எந்த தொழிற்பேட்டையும் இங்கு செயல்படவில்லை. விவசாயம் மட்டுமே தொழிலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களை, தாய்மார்களை, நேரம் கருதி உங்களிடம் 2 வார்த்தை கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் கொடுக்க வேண்டிய சின்னம் அண்ணன் கோரிக்கைப்படி டாக்டர் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்த மாவட்டத்தை செல்வ செழிப்போடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். 4600 கோடி ரூபாயை பெற்றுக் கொண்டு வந்தார். மத்திய மாநில அரசுகளோடு இணைந்து 4600 கோடியை கொண்டு வந்தார். ஆனால் இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களும், அமைச்சர் ரகுபதி அவர்களும், அமைச்சர் மயிலாதன் அவர்களும் கூட்டு சதி செய்து அந்த திட்டத்தை நிறுத்தினார்கள். அவர் நிறுத்தியதன் காரணம் ஒன்றே ஒன்றுதான். இந்த கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தால், இந்த இணைப்பு திட்டம் கொண்டு வந்தால் இந்த மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்துகிறார்கள். நீர் ஆதாரம் பெருகிவிடும். 7 லட்சம் ரூபாய்க்கு போர் போட வேண்டியவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு போட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அவர்கள் இந்த மக்கள் அவதிப்பட வேண்டும். அப்படி செய்தால் இந்த மக்கள் விஜயபாஸ்கர் பின்னால் சென்று விடுவார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களிடம் 10 ஆண்டு காலம் அல்ல, 100 ஆண்டு காலம் ஆனாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரினுடைய வாழ்க்கை வரலாறை, அவர் செய்த தியாகத்தை, அவர் கொண்டு வந்த காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை காலகாலத்துக்கு பேசுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை தடுத்தார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு உறுதுணையாக, ஒரு சண்டியாக, அதற்கு தீய சக்தியாக இருந்தவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 அமைச்சர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சட்டமன்ற மக்கள் பிரதிநிதியாக இல்லை, இந்த மக்களுக்கு துரோகத்தை செய்தவர்கள் இந்த மூவரும். இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அநியாயத்தை தடுத்து கேட்காமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 அமைச்சர்களும். அன்புக்குரிய பெரியவர்கள், தாய்மொழி, என்னுடைய அண்ணன் சொன்னது போல பல 1000 ஆண்டுகளாக நம்முடைய குழந்தைகள் வாழ்வதற்காக, நம்மளுடைய கலாச்சாரம் வாழ்வதற்காக, நம்மளுடைய சந்ததிகள் விவசாயம் செய்வதற்காக, நம்மளுடைய சந்ததிகள் வாழ்வாதாரம், நீராதாரம் பெருகி எப்போது நீருக்காக கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருக்க காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசிடம் பெற்று எவ்வளவு நிதி வந்தாலும் அந்த நிதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நான் பெற்று வந்து இந்த மாவட்டத்திற்கு செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த இடத்தில் நான் உறுதியளிக்கிறேன். அடுத்ததாக அக்கனி ஆற்றின் குறுக்கே நேயப்பர் பள்ளம் புண்ணிய குலத்திற்கு இடையில் அணைக்கட்டு கட்டித்தரணும் என்பதை கூறிக்கொள்கிறேன். துவார் முள்ளமுறிச்சி கூட்டுறவு வங்கியில் இருந்து நமக்கு பல்லாயிரமத்தை ஊராட்சிக்கு கூட்டுறவு சங்கம் கொண்டு வந்ததே தீர்வேன். அடுத்ததாக செட்டிக்குளத்திலிருந்து நெப்பிக்குளத்திற்கு மழைநீர் வடிகால் கட்டி கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாயிரமத்தை ஊராட்சியில் இயங்கி வரும் அரசின் உயர் பள்ளியினை மேல்நிலை பள்ளியாக தரமுறுத்தி மேல்நிலை படிப்புகளை இங்கேயே கொண்டு வர வேண்டும் என்று உறுதியளிக்கிறேன். விவசாயிகளுக்கு நுகர்பொருள் கட்டிடம் அல்லது டிபிஎஸ் கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும் என்பதை சட்டமன்ற அறுவடை செய்வேன் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதி கூறுகிறேன். இதுவரை எம்எல்ஏக்கள் போல் இல்லாமல் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் இந்த மக்கள் மீது, இந்த மண்ணின் மீது, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊருக்காரனாக நான் முத்துராஜாவை போல பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு உயர்ந்து வருவன் அல்ல. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து கொள்ளையில காலையில ஏந்திரிச்சு கொள்ளைக்கு தண்ணியை வெட்டி விட்டு மோட்டரை போட்டு விட்டு இந்த புதுக்கோட்டைக்கு வந்து இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு சேவை செய்வனாக இருப்பேன் என்பதை கூறி விடை
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கடைசியாக கொடுக்க வேண்டிய ஒரே சின்னம் தாமரை சின்னம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்னும் 13 நாட்களில் அமரப் போகிறார். அவர் கொடுக்க வேண்டியது எங்களுடைய நட்சத்திர பேச்சாளர் அருமை அக்கா சொன்னது போல, அவர்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் நீங்கள் வாழ்வாதார பெறுவதற்காக கொடுக்க இருக்கிறார். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க இருக்கிறார். எண்ணற்ற திட்டங்களை கொடுக்க இருக்கிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு முறை தாமரைக்கு வாக்கு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு ஓடி வர்றாரு பாருங்க வேட்பாளர். எவ்வளவு வேகமா ஓடி வர்றாரு பாருங்க. தாய்மார்களை நேரில் சந்திப்பதற்கு ஓடி வருகிறார் நம்மளுடைய ராமச்சந்திரன் அவர்கள். தாமரை சின்னத்திலே வாக்களித்து ராமச்சந்திரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்குங்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கினால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் போடணும் பாப்பா வண்டி போடணுமா? தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு திரைப்பட நடிகை நமிதா அவர்கள் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரிப்பதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள். நமது சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம், நமது சின்னம் தாமரை சின்னம். உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து வாக்குகளை கேட்பதற்காக இறங்கி கீழே வர்றாங்க திரைப்பட நடிகை, நட்சத்திர பேச்சாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் நமிதா அவர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஹலோ, அம்மா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம வேட்பாளர் நம்ம பக்கத்து வீட்டு புள்ள, என்ன மாதிரியே உங்களோட கஷ்டங்களை புரிஞ்ச புள்ள, அறிஞ்ச புள்ள, எதுனாலும் நம்ம பல்லவராம்பத்தைக்கு முதல் ஆளா வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய புள்ள. மறந்துடாதீங்க. ராமச்சந்திரன் உங்களுக்காக உழைப்பதற்காக, உங்களோடு தோளோடு தோல் நின்று துணை நின்று நம்ம பகுதியை வளர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய வேட்பாளர். தொடர்ந்து 2 முறை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இந்த முறை நிச்சயமா நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்து உங்களுடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சட்டமன்றத்திற்கு அவரை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோமா? வெரி குட்மா, வெரி குட். பூப்போடவி என்னை விடுங்க. நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் முதல் மாசமே 10,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்குல ஏறிடும். முதல் மாதமே உங்கள் கணக்குல 10,000 ரூபாய். தொடர்ந்து மாதம் 2,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப எட்டதாரர் இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் போதும், அப்படியே வந்துருங்க.
தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் கூட்டணி தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலரோட புள்ள தாமரை சின்னத்துல வாக்களிங்க, அவரை வெற்றி பெற செய்யுங்க. அவரோடு நம்மளுடைய திரைப்பட நடிகை, தலைமை செயற்குழு உறுப்பினர், நட்சத்திர பேச்சாளர் நமிதா அவர்கள் உங்களிடத்தில் பேச வருகிறார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பல்லவராயன் பத்தையிலிருந்து ஒட்டுமொத்தமாக எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகப்படியான வாக்குகளை அளிக்கின்ற இந்த ஊர் இந்த முறையும் இரட்டைக்கு பதிலாக தாமரைக்கு நீங்கள் அதிகப்படியான வாக்கை அளித்து தர வேண்டும் என உங்களை எல்லா பாதம் தொட்டு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரைக்கு வாக்களியுங்கள். வாங்க வாங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, மணி ஆயிடுச்சு, வழி விடுங்க வேவா. அம்மா எல்லாரும் நல்லா இருக்கலாம். தாய்மார்கள் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க. எப்போதும் இந்த பல்லவராம்பத்தை ஊராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக திகழக்கூடிய ஊராட்சி, எப்பவும் நம்முடைய வேட்பாளரை கைவிடாத ஊராட்சி. அந்த நம்பிக்கையோடு இன்று நம்முடைய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களும் உங்களை தேடி வந்துள்ளார். ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து எப்பவும் ரெட்டலைக்கு போடுவோம். இந்த முறை ரெட்டலை கிடையாது, நம்முடைய ரெட்டலைக்கு பதிலாக தாமரை சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து நம்முடைய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் இந்த பல்லவராம்பத்தை ஊராட்சியில் பெற்றுக் கொடுத்து மீண்டும் இந்த பல்லவராம்பத்தை ஊராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். நிச்சயமா உங்களுடைய எந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக நம்முடைய சகோதரர் ராமச்சந்திரன் இருப்பார். நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவருடைய அன்பு சகோதரராகவும் உங்களுடைய பிள்ளையாகவும் வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திரனை நீங்கள் இந்த முறையும் அதிகப்படியான வாக்குகளை நம்முடைய ஊராட்சியில் செய்து கொடுத்து நிச்சயமா பல்லவராம்பத்தை ஊராட்சிக்கு நாங்க எப்படி துணையா இருக்கிறோமோ அதே போல நம்முடைய சகோதரர் அவர்களும் துணையா இருப்பார்கள் என்ற உத்தரவாதத்தை உங்களுடைய சொல்லி நம்முடைய வேட்பாளர்கள் உங்களுடைய வாக்கு சேகரி. அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை இந்த நேரத்தில் சந்தித்ததில் மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்த பொழுதும், அமித்ஷாஜி அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்த பொழுதும் திரளான நபர்கள், இந்த பூத்தில் இருந்து அதிகமான நபர்கள் வந்து ஆதரவை தெரிவித்தீர்கள். எந்த அளவுக்கு ஆதரவை தெரிவித்தாலும் நீங்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்க வந்த பொழுதை தவிர இப்போது வரை வந்தாரா என்பதை உங்கள் மனதில் நீங்கள் ஒரே ஒரு முறை பார்த்து சொல்லுங்கள். வந்தாரா? சட்டமன்ற உறுப்பினர் உங்க ஊருக்கு வந்தாரா? சத்தமா சொல்லமா, வந்தாரா? உங்களை பார்த்தாரா? நாளைக்கு வருவாரு, இல்லைன்னா நைட்டு வருவாரு. அப்ப நம்மளை பார்க்காத அவரை நம்ம பார்க்கணுமா? நம்ம பார்க்கணுமா? 5 வருஷம் எதுவுமே செய்யாத அந்த சட்டமன்ற உறுப்பினரை நம்ம பார்க்கணுமா? அந்த அளவுக்கு நம்ம ஏமாந்து இருக்கிறோம். 5 வருஷம் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு நன்றி சொல்ல கூட வராம எந்த திட்டத்தை இந்த ஊருக்கு செய்யாத சட்டமன்ற உறுப்பினரை நாம பார்க்கணுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் உங்கள் அருகில் இருக்கிறவன், உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவன், உங்க ஊரை பூர்வீகமாக கொண்டவன், உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்ன, சாலை தேவை, குடிநீர் என்ன தேவை என்பதை உணர்ந்தவன்.
உங்களுக்கு இன்னும் குடிநீர் வசதி கூட செய்து கொடுக்கல. இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிறுத்தியிருந்தால் ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு டேங்க் கட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ஆனால் ஒரு 15 நாள் பொறுத்துக்கங்க, தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 4000 ரூபாய் குடிக்க வச்ச அந்த குடும்பம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற அம்மா புரட்சி தலைவி அம்மா கொடுத்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன், ஆடு, மாடு, கோழி, தாலிக்கு தங்கம், திருமண திட்டம் எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க. 15 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் பொறுத்துக் கொள்ள வேண்டிய நாட்கள் எண்ணிப்படிவிட்டு பொறுத்துக்கங்க. 15 நாள் தான். அதுக்கப்புறம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 15 நாட்களில் முதல்வராக வருகிறார். வந்த உடனே முதல் கையெழுத்தாக 100 நாள் திட்டத்தை 150 நாட்களாக தர இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் 5 ஆண்டு காலம் உங்களிடம் இருந்து ரத்தத்தில் உறிஞ்சி சுரண்டிய, கரண்ட் பில்லாக சுரண்டிய, குடிகாரர்களை குடிக்க வைத்து சுரண்டிய, உங்களுடைய அனைத்து வரிகளிலும் உயர்த்தி சுரண்டிய அந்த பணத்தில் இருந்து 10,000 ரூபாயை உங்களுடைய பணத்தை எடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சுவைத்த அந்த 10,000 ரூபாயை உங்களுக்கு திருப்பி தருவதாக கூறியிருக்கிறார் நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். 1000 ரூபாய் 2000 ரூபாயாகவும் மிக்சியாகவும் கொடுக்க இருக்கிறார். ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எனக்கு. நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெரிய வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் உங்களுக்காக, உங்கள் மக்களுக்காக, உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைக்க இந்த வேலைக்காரன் ராமச்சந்திரன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து 3வது பட்டியலில் இருக்கிற தாமரை சின்னத்தை ஒரே ஒரு அமுக்குங்கள். இந்த முத்துராஜாவை நான் அமுக்குகிறேன். 12 மணிக்கு கொடுக்க வேண்டிய சாராயத்தை 6 மணிக்கே விற்கக்கூடிய இந்த முத்துராஜாவை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒன்னே ஒன்று செய்ய வேண்டியதுதான். 3வது பட்டியலில் இருக்கக்கூடிய தாமரை சின்னத்தில் ஒரே ஒரு முறை உங்களுடைய வேலைக்காரனுக்கு அமைக்கி பாருங்கள். அதற்கு அப்புறம் எவன் 6 மணிக்கு சரக்கு விற்கிறான் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய திரைப்பட நடிகை, தலைமை செயற்குழு உறுப்பினர், நட்சத்திர பேச்சாளர் நமிதா அவர்கள் உங்களிடத்திலே பேசுவார்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா? கொஞ்சம் சத்தம் போடுங்க, எனக்கு கேட்கவே இல்லை. சௌக்கியமா எல்லாமே? எங்க இருக்கிற? ஓஹோ, உங்க இதெல்லாம் பிரச்சனைக்காக தான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தாமரைக்கு ஓட் கொடுக்கணும், சரியா? எங்க இருக்கிற முதல்ல எல்லாமே பாட்டிக்கு, ஆக்காக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். இவ்வளவு அன்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க ஆசீர்வாதம் எனக்கு அது ரொம்ப முக்கியம். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமா பேச மாட்டேன், உங்களோட டைம் அவ்வளவு இருக்க மாட்டேன். 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் கூட எனக்கு போதும். நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள், நம்ம தலைவர் நைனா நாகேந்திரஜி அவர்கள் மற்றும் நம்ம தமிழ் சிங்கம் அண்ணாமலையம் அவர்கள், இவங்க எல்லாம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடி தெரியும். சி விஜய் பாஸ்கர் அவர்கள் ஏற்கனவே புதுக்கோட்டை மக்களுக்காக மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். நிறைய ஏழை மக்களுக்காக உதவி செய்தார். அப்படிப்பட்ட சி விஜய் பாஸ்கர் அவங்களோட அன்பு தம்பி என் ராமச்சந்திரன் அவர்கள் நீங்க தைரியமா ஓட் போடுங்க. ஏன்னா நான் சொல்றேன், என் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல படித்தவர். அவங்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா வசதி. நம்ம எடப்பாடி ஐயா உங்க பெண்களுக்காக என்ன வசதி கொடுக்க போறேன் அது நான் சொல்றேன். இப்போ 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் பிரிட்ஜ் கூட கொடுக்க போறோம். ஆண்களுக்கு எல்லாருக்கும், ஆமா கரெக்ட் தான், கரெக்ட் தம்பி, ஃப்ரீ பஸ் டிக்கெட் கொடுக்க போறோம். சரியா? உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், நான் என்ன சொல்லணும் இப்போ. சரி, இந்த இங்கே இருக்கிற எல்லாமே அக்காக்காக, தங்கச்சிக்காக, தாய் எல்லாமேக்காக ஒரே ஒரு என் மனசுல பெரிய கஷ்டம் இருக்கு. குடிச்சிருக்க இது தண்ணி இல்ல, ஆனா டாஸ்மாக்ல நிறைய தண்ணி இருக்கு. எல்லாமேக்காக நம்ம எல்லாமே 5 வருஷம் முன்னாடி ஒரு வேலை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த கட்சிக்கு ஓட் போட்டீங்கன்னா இந்த வாட்டி அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. இந்த வாட்டி கூட அந்த தப்பு பண்ணனா நம்ம ஃபேமிலிக்கு இன்னொரு டார்ச்சர் வரும், இன்னொரு கஷ்டம் வரும். ஒரு வேளை நீங்க தாமரைக்கு ஓட் போடுறீங்கன்னா, நம்ம என் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஓட் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் கஷ்டம், இந்த தண்ணி கஷ்டம் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் எல்லாமே டாஸ்மாக் க்ளோஸ் பண்ண என்ன பண்ண முடியும், அந்த டாஸ்மாக் பத்தி கூட ஏதாவது
சாலிடா ஏதாவது முடிவு எடுக்க முடியும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்காக உங்க எல்லாருக்கும் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம மறுபடி சொல்லிடு, தயவு செஞ்சு தாமரைக்கு ஓட் கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். அனைவருக்கும் நன்றிங்க. நன்றிங்கம்மா. மறந்துடாதீங்க,